வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பணபரஸ்தானம். அதாவது பணபரஸ்தானம் அப்படின்னா பணம் எந்த வழியில் நமக்கு வரும், அதுக்கு எந்த ஸ்தானம்லாம் நமக்கு வலுவாக இருக்கணும், எந்த ஸ்தானத்தில் கிரகம் இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் பார்ப்போம். அதாவது பணபரஸ்தானம் வலுப்பெற்ற ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. சரி, பணபரஸ்தானம்னா என்னன்றதை பார்ப்போம். 2, 5, 8, 11 இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களோட உழைப்புக்கு உள்ள ஊதியத்தை வாங்கிறது தான் 2ஆம் இடம். அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா 2ஆம் இடம் சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் வரவை விட செலவு அதிகமாக இருக்குது எனக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லை, வரவை விட எனக்கு செலவு கம்மியாக தான் இருக்குது, நான் என்னோடய வரவுலேருந்து ஒரு பகுதியை 3ல் ஒரு பகுதியை மிச்சப்படுத்தி சேமித்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 5ஆம் இடம் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது 5ஆம் இடம் வலுத்திருக்குன்னு அர்த்தம். சரி, எனக்கு வருமானத்தை விட செலவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, வருமானம் அதிகமாக இருக்குது. அந்த வருமானத்தை நான் யார்கிட்டாச்சும் வச்சுக்கின்னு கொடுத்தா கூட அவங்க 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ அதுக்கு வட்டி போட்டு கொடுத்துட்றாங்க. வேண்டாம் வச்சுக்கின்னு சொன்னால் அதுக்கு வட்டி போட்டு கொடுக்குறாங்க. அப்படின்னா அது 8ஆம் இடம் வலுத்திருக்குன்னு அர்த்தம். எனக்கு 4 பக்கமும் வருமானம் வருது, நான் என்ன தான் பண்ணுறது, எவ்வளோ தான் சேமித்து வைக்கிறது, என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னா 11ஆம் இடம் நல்லா வலுவோடு இருக்குதுன்னு அர்த்தம். 11ஆம் இடம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் விவசாயத்தில் வருமானம் வருது, ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்ததில் வருமானம் வருது, ஒரு பக்கம் பையன் கொண்டாந்து பணத்தை கொடுக்குறான், ஒரு பக்கம் பொண்ணு பணத்தை அனுப்பி வச்சு சேஃப்டி பண்ண சொல்கிறா, ஒரு பக்கம் மனைவி வேலைக்கு போகிறாங்க, ஒரு பக்கம் என்னோடய வருமானம், ஒரு பக்கம் என்னோடய சைடு வருமானம், இப்படின்ட்டு பல வகையிலையும் பணம் வந்து சேர்ந்துச்சுன்னா 11ஆம் இடம் நல்லா வலுத்து இருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த பணபரஸ்தானம் எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் வலுத்து இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு பணபலம் வலுவாக இருக்கும், பணபலம் அதிகமாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு பணபலம் அதிகமாக இருக்கணும்னா பணபரஸ்தானம் வலுவாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.